காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக சகோதர சகோதரிகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த லைவ் ப்ரோக்ராமில் கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற தியான பகுதியானது சங்கீதம் 133. கடந்த நாட்களிலே நாம் அநேக சங்கீதங்களிலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த சங்கீதங்களுடைய பெருமையும் அதனுடைய பயனும் நிச்சயமாகவே தெரியும். கடந்த நாட்களில் அதிகமாக 91ஆம் சங்கீதத்தில், 72ஆம் சங்கீதத்தில், 46ஆம் சங்கீதத்தில் இப்படி பல காரியங்களை பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நான் பார்க்கிறது 133ஆம் சங்கீதம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீத புஸ்தகத்தில் 120லிருந்து 134 வரை உள்ள 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்கிற பொழுது மலை ஏறுகிற பொழுது பாடிக்கொண்டே ஏறுகிற ஒரு பாடல். எந்த மலை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் கண்மலை ஆகிய தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த மலையை நோக்கி மக்கள் திரு யாத்திரையாக, நாம் சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கு திரு யாத்திரை சொல்கிறார்கள் நிறைய பேர். அப்போ பாத யாத்திரை அல்ல, திரு யாத்திரை, பில்கிரிமேஜ் என்று சொல்வார்கள். அப்படி போகிறவர்கள் அந்த மலையை ஏறுகிற பொழுது சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அதே நேரத்தில் உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவும் இந்த பாடல்களை சங்கீதங்களை பாடிக்கொண்டு சென்றார்கள். ஸோ 120 முதல் 134 வரை உள்ள 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மலை ஏறுகிற பொழுது பாடக்கூடிய திருப்பாடல்கள் மலையேறு திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் படி ஏறு பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. படியை ஏறிக்கொண்டு படிகள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலே ஆலயங்களில் 15 படிகளை வைத்து கட்டியிருந்தார். 15 படிகள். ஸோ 15 படிகளில் ஏறுகிற பொழுது ஒவ்வொரு படியிலையும் ஒரு சங்கீதம். 120 முதலாவது படி, 122வது படி, அப்படியாக 15 படிகளிலும் அவர்கள் பாடிக்கொண்டே அந்த மலை மேல் ஏறுகிறது போல படிகள் மேலே ஏறுகிறார்கள். ஸோ ஏன் முக்கியமாக இந்த பாஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்து பண்டிகை, கூடார பண்டிகை போன்ற நாட்களிலே இந்த பாடல்கள் பாடப்படுகிறது? திரு யாத்திரையின் பொழுது எருசலேமுக்கு யூதர்கள், உலகத்தின் பல பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற யூதர்கள் எருசலேமுக்கு போகிற பொழுது அவர்கள் அங்கே எருசலேமுக்கு போகிற அந்த பாதையில் குடும்பமாக போகிற பொழுது அவர்கள் பாடிக்கொண்டே போகிற பாடல்கள் தான். எல்லா பாடல்களும் மிக அருமையான பாடல்கள். 120வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வரும். அழகான ஒரு வார்த்தையில் அதில் வரக்கூடிய ஒரு 7 வசனங்கள். 121 பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்படியாக ஒத்தாசை வரும் பர்வதங்கள், மலையை பார்க்கிற எருசலேம் சுற்றிலும் மலைகள் இருக்கிறது 120 சங்கீதத்தில். ஆகவே மலையேறு திருப்பாடல்கள், படியேறு பாடல்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஆரோகண சங்கீதங்கள், பண்டிகை நாட்களிலே பாடப்படுகிற சங்கீதங்கள், பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு நீங்கள் போக நாகசுரத்தோடு நடந்து வருகிற பொழுது மகிழ்கிற பொழுது ஒரு மகிழ்வீர்கள் என்று சொல்லி எசேக்கியேல் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த 15 சங்கீதங்களும் 3 சங்கீதங்களாக 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. 5 3 15. ஸோ ஒவ்வொரு 3ல் முதலாவது சங்கீதம் என்று பார்க்கிற பொழுது துன்பத்தையும் சோகத்தையும் குறிக்கிற வார்த்தையாக இருக்கும்.
ரெண்டாவது வரக்கூடியது அதாவது முதல்ல 120, 121, ரெண்டாவது வரக்கூடிய நம்பிக்கையும் விடுதலையும் குறித்து சொல்லப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது வரைக்கும் 122 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும். அப்படியே 120, 120, 122 3 ஒரு பகுதி, 123, 124, 121 பகுதி, இப்படி பார்த்து கொண்டே போகலாம். 126, 120, 128 என்று சொல்லி. ஆகவே அப்படி வரக்கூடிய அதில் 133ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதங்கள் படியேறி செல்வது போன்றது பாடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் படியேறி செல்வது போல இருக்கிறது. பாருங்கள், நாம் பாவியாக தள்ளப்பட்டு கீழே இருந்தோம். பாவி செய்கிற பொழுது தேவனை விட்டு பிரிந்து பாதாளத்தில் இருக்கிறது போல இருக்கிறோம். பாருங்கள், ஸோ பாவங்களை அறிக்கை செய்து நாம் விடுதலை பெறுகிற பொழுது, ரட்சிப்படுகிற பொழுது, தேவன் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் தேவனை நெருங்கி வருகிறோம், படிகளில் ஏறுகிறோம். பாருங்கள், ஸோ பரிசுத்தத்தை நோக்கி இன்னும் பரிசுத்தம் மேலும் மேலும் வாழ்க்கை பயணத்தில் கர்த்தரிடத்தில் நெருங்குகிற அந்த படிகள், அந்த படிக்கட்டுகள், ரட்சிப்பின் படிகள் என்று நாம் பார்க்கிற பொழுது அவருடைய கிருபையில், அவருடைய அறிகிற அறிவில் நாம் வளர வளர, பரிசுத்தத்தில் வளர வளர, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வளர வளர நாம் ஒவ்வொரு படியாக ஏறி 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 இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில், புனித தன்மையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் சேர்ந்து கர்த்தரோடு சேர்க்கிறோம். பாருங்க, ஸோ இந்த 15 சங்கீதங்களினுடைய அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த 15 சங்கீதங்களை பாடிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் சோகம் வருகிற பொழுது சங்கீதங்களை பாருங்கள். 120, 121, 2 விட்டுட்டு மறுபடியும் 20, 22, 23 இப்படி பாருங்கள். சோகத்தை கொடுக்குறது. ரெண்டாவது நம்பிக்கையை, விடுதலையை. மூன்றாவதா அடுத்தது ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை. அப்படி சங்கீதம் வாசிக்கிற பொழுது இந்த சங்கீதனுடைய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கிய உறவு ஏற்படுத்தும். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் மேலும் மேலும் பரிசுத்தம் அடைய முடியும், இன்னும் தேவ சமூகத்தை நாடி சேர முடியும். இவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள இந்த சங்கீதங்கள் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறது. ஆரோகண சங்கீதங்கள், திரியாத்திரை சங்கீதங்கள், மலையேறு திருப்பாடல்கள், படியேறி பாடல்கள். ஆகவே வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய வாழ்க்கை படிகளில் ஒவ்வொன்றாக ஏறுவது போல தேவனை நெருங்கி பரிசுத்தத்திலே, தேவனோட ஐக்கியத்திலே வளர்வதற்கு இந்த சங்கீதங்கள் ஒத்தாசையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதங்களை நீங்கள் பாடுங்க, படிங்க, அடிக்கடி படிங்க, ஜெப நேரத்தில் படிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்து தங்கும். அது உங்களுக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கி நான் பார்ப்போம் 133. ஸோ இது தாவீது பாடிய ஆரோகண சங்கீதம். இது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த சங்கீதம் மிகவும் சிறியதாக இருக்கிறது, 3 வசனங்கள் தான், ஆனால் மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு பல பெயர்கள் உண்டு. பாருங்கள், பரிசுத்தவான்களினுடைய சங்கீதம் என்று அழைக்கப்பட்டாலும், பரிசுத்தவான் ஐக்கியத்தை குறித்து பாடுகிற சங்கீதம் என்று அழைக்கப்பட்டாலும், ஆரோகண சங்கீதம் அழைக்கப்பட்டாலும், இது சகோதரத்துவ சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் a song of fellowship also, ஐக்கியத்தின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே எருசலேமை விட்டு சிதறி போயிருக்கிற யூதர்கள் உலகமும் இருக்கிறார்கள், உலகத்தில் பல பகுதிகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது எருசலேமுக்கு ஒரு விசையாவது வர வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த பாஸ்கா பண்டிகை நேரத்தில், அல்லது பெந்தகோஸ்து பண்டிகை நேரத்தில், அல்லது கூடார பண்டிகை நேரத்தில் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். அங்கே வந்து அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதுதான் அவருக்கு பொருத்தனை வாழ்க்கையில். அவர் பாருங்கள், அந்த நாட்களில் கால்நடையாகவே நடந்து எருசலேமுக்கு போய் அந்த பண்டிகையை கொண்டாடுகிற பிள்ளைகளை பார்க்க முடியும். அப்போ குடும்பமாக இவர்கள் யாத்திரிகர்களாக அங்கே போகிற பொழுது பார்த்தீங்களா, பல பகுதியிலிருந்து குடும்பங்களாக எருசலேமுக்கு போகிறார்கள். போகிற வழிகளிலே அவர்கள் நண்பர்களாக மாறுகிறார்கள். ஒரு விசை போகிற போது நண்பர்களானவர்கள் அடுத்த வருடம் போகிற பொழுது அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு போகிற போது நண்பர்களாய் மாறுகிறார்கள். ஸோ நண்பர்களாக அவர்கள் மாறுகிறார்கள், ஐக்கியமாக அவர்கள் ஏறுகிறார்கள், மலை மேலே ஏறி போகிறார்கள். அப்படி அவர்கள் போகிற போது அவர் பாடுகிற பாடல்கள் தான் இந்த ஆரோகண சங்கீதங்கள். அதில் இந்த சங்கீதமும் ஆரோகண சங்கீதமும் அப்படியாக இருக்கிறது. அப்படி அவர்கள் போகிற பொழுது தங்கள் முன்னோர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு செய்த காரியங்கள் என்ன, அவர்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தார், பார்வோன் பகையிலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தார், செங்கடல் 2ஆக பிறந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தார், எப்படி அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போனார் என்ற அந்த பழைய காரியங்களை எல்லாம், துன்பத்தின் வருடத்தை கடந்து சென்றார்களே அவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த சங்கீதங்களிலே அவர்கள் போகிற பொழுது பாடிக்கொண்டு போகிறார். அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை நினைவு கூர்ந்து பாடுகிறார்கள். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது கூட நாம் யோசிக்க வேண்டும். நான் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நாட்களில் இருப்பார். ஒரு பெயர் கிறிஸ்துவனாக தான் இருந்தேன், ஒரு பண்டிகை கிறிஸ்துவனாக இருந்தேன், ஒரு தேர் திருவிழா கிறிஸ்துவனாக இருந்தேன்.
அப்படிதான் என்னுடைய ஆலய வழிபாடும் அப்படிதான் என்னுடைய எல்லாமே இருந்தது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாறினது. வேத வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க தேவன் எங்களோடு பேசினார், வார்த்தைகளாலே பலப்படுத்தினார், தேவனோடு ஐக்கியம், தேவனோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ அப்படி நம்ம உறவோடு கூட தேவனை பார்க்கிற பொழுது, அந்த ஒன்றான மெய்தேவனை பார்க்கிற பொழுது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். கடந்த கால துன்பங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு கிடைத்த விடுதலை, அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவனுக்குள் நிலைத்திருப்பதனால வரக்கூடிய மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு கூறுகிறதை இன்னும் நாம் கற்றுக்கொள்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்க, சும்மா நீங்க நினைக்காதீங்க இந்த ஆக்சிடென்டா நீங்க ஒரு கிறிஸ்தவனா வந்துட்டீங்க, அதுவும் இன்றைக்கு நான் ஒரு ஆக்சிடென்டா ஒரு ஊழியக்காரனா வந்துட்டேன். இல்லவே இல்லை, யாரோ கூப்பிட்டாங்க இட்டு வந்தாங்க, இல்லை, கிடையாது. பெருமைக்காக ஒரு ஊழியம் செய்வது கிடையாது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஆக்சிடென்ட்லி பிகம் as a Christian. அது தப்பான ஒரு, அதாவது சரியாக புரிந்து கொள்ள இல்லாத ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை தான் நான் சொல்ல முடியும். அப்படிதான் எங்கள் தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்துவங்க, ஆனால் நான் கிறிஸ்துவன், சின்ன வயசுல நீ ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இல்லை இல்லை, சத்தியத்தை அறிந்து பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விட்டு இன்றைக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாய் வாழ்கிறோமே. வாசிக்கிற பொழுது தம்பி, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக தேவன் உன்னை முன்குறித்திருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ எப்படி நம்மை குறித்த அனாதி தேவனுடைய திட்டம் இருக்கிறது. முன்குறித்தவர், பிரித்தெடுத்தவர், நடத்தி கொண்டே வருகிறார். பாருங்க, படிப்படியாக படி மேலே ஏறுவது போல வாழ்க்கையில பரிசுத்தத்தில், உத்தமத்தில், உண்மையில், அன்பில், தேவனை ஆராதிக்கிற விசுவாசத்தில் அப்படியே உயர உயர வந்து கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியான காரியம். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லி சொல்லி அவர் பாடிக்கொண்டு போகிறாராம் பிரியமானவர்களே. ஆகவே அவிசுவாசங்கள் மத்தியில் பட்ட துன்பங்கள் மறந்து விடாமல் அதை நினைவுபடுத்தி அதை பாடிக்கொண்டு அந்த ஒரே தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஒன்றுபட்டு ஒரே மனதுடன் ஆராதிக்கும்படியாக அவர்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் நடந்து பாடிக்கொண்டே போகிறார். பாடலின் முதல் வசனத்தை பார்ப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பமுமானது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. பார்த்தீங்களா, இந்த ஒரு வசனத்தில் நிறைய காரியங்களை பேச முடியும் நம்ம. ஆனால் இந்த ஒரு வசனத்தில் நிறைய காரியங்களை பேசுவதற்கு முன்பாக அந்த ஒருமித்து ஒற்றுமை வாழும் சகோதரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தான் சங்கீதக்காரன் கூறுகிறான். அப்போ கடைசியில் ஆசீர்வாதம் வருகிறது. 3 வசனத்தில் 3வது வசனத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி வருகிறது, ஜீவனை பற்றி வருகிறது. ஆனால் முதல் வசனத்தில் என்ன சொல்றாரு, அந்த வாசம் பண்ணுகிறது, நன்மைகளை கொடுக்கிறது, இன்பமான காரியங்களை கொடுக்கிறது என்று சொல்லி. அப்போ நன்மையும் இன்பமும் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர் என்ற அந்த வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசிஹெச் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து 630 முறை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. சகோதரன் என்று சொன்னால் ஒரே தாய்க்கு பிறந்த அண்ணன் தம்பி, அல்லது அவருடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்து அவர்களுக்கு பிறந்தவர்கள், இப்படி உறவினர்கள், அல்லது ஒரே விதமான இனத்தைச் சேர்ந்தவர்கள், அல்லது ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒரு ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இவர்களெல்லாம் சகோதரன் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த சகோதரர் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய அன்பினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். அப்போ இந்த சகோதரர் they are brethren because they love each other. இப்போ இந்த அன்புக்கும் மற்ற அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவராக சொந்த ரட்சிகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பியுமா இல்லை மாமா மச்சாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, சார் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா பிரதர் தான். பிரதர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என்ன ஒரு மேன்மையான ஒரு காரியம். இந்த சகோதரர் இங்கே தான் வராது. ஈதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. இந்த சகோதரர் எபிரேய மொழியில இருக்கக்கூடிய ஏசிஹெச் என்ற வார்த்தையில் வரக்கூடியவர்கள், பழைய ஏற்பாட்டில் 630 முதலப்பட்டிருக்க அந்த சகோதரர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்களுடைய பழைய பாரம்பரிய சடங்காச்சார எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், ஒரே ரத்தம் நம்முடைய சரீரத்தில் பாய்ந்து செல்கிறதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை குறித்து தான் இது சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆகவே தான் சகோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரே ரத்தத்தை உடையவர்கள். அதுதான் இயேசுவின் ரத்தம். நான் ஒரு நாட்டில் பிறந்திருக்கலாம், வேறு ஒரு தேசத்தில் ஒரு மொழி பேசுகிற ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், இன்னொருத்தர் வேறு ஒரு தேசத்தில் வேறொரு மொழி பேசுகிற வேறு இடத்துல பிறந்திருக்கலாம். அவர் ஆண்டவராய் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார், நான் ஆண்டவராய் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் வேற, நாங்கள் வேற குடும்பம், எல்லாம் பழைய கதை, பழைய பஞ்சாங்கங்கள் ஓடி போச்சு. ஆண்டவை ஏற்றுக்கொண்டிருப்பாடு. பிரதர், இஸ் மை பிரதர். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் தேவன் சொல்லுகிற அந்த அன்பு, இதுதான் வேதம் சொல்லுகிற அன்பு, இதுதான் சங்கீதம் சொல்லுகிற அன்பு. இதோ சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அநேகர் இன்றைக்கு பார்க்கிற பொழுது தங்கள் குடும்பம், தான் பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், இதுதான் முதல் இடம் கொடுக்கிறது. சபைகளிலே கூட நாம் பார்க்க முடியும் பாருங்க. அந்த உண்மையான அன்பு வெளிப்படாமல் இருக்கிறது காரணம் அதுதான். சுயநலம், சுய அன்பு, சொந்த இரத்தம் என்று அவர்களுடைய, இது ஏன் பிள்ளை, இது ஏன் தம்பி, இது ஏன் தங்கச்சி. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருப்பார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, உன் உள்ளத்துல கிறிஸ்துவுக்குள் அவர் நான் சகோதரர்கள். இயேசுவின் ரத்தம் அவரின் கீழ் சுத்திகரித்திருக்க, நீங்கள் சுத்திகரித்திருக்கிறது. நாங்கள் ரத்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are brothers through the blood of Jesus Christ and we are brothers in the blood of Jesus Christ. இதுதான் சத்தியம் போதிக்கிறது. இந்த சகோதரரை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் சங்கீதம் 133 முதல் வசனம் சொல்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்துணை இன்பமும் எத்துணை நன்மையுமாயிருக்கிறது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. மத்திய சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். மத்தேயு 12:50 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவர் சீஷர்களோடு மற்றோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய தாயும் சகோதரன் வெளியில வெயிட் பண்றாங்க, உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க, அவங்களை வர சொல்லலாமா, அவங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இயேசு சொன்ன, யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிரியமானவர்களே, இது என்ன பெருமைக்காக ரெஜிஸ் பிரதர் பேசுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் ஃபார் மை glory I am talking like that. Don't think that you have to praise me. No. What the word of God says, that is what I am telling. இந்த ஒரு உணர்வு, இந்த மனப்பான்மை ஏன் வரமாட்டாங்க? காரணம் என்ன? சுயநலம் தான். சுயநலம், சுய அன்பு, சுயம் தற்பெருமை. பாருங்க, அப்போ பரலோகத்தினுக்கு என் பிதாவின் சித்தம் அது என்ன? ஆண்டு சொல்லிருக்கார் பரலோகத்தில். அதை செய்கிறவன் யார்? Whoever does that, the will of God. He is my brother. He is brother to Jesus Christ. He is my sister. He is sister to Jesus Christ. He is my mother. She is mother to Jesus Christ. அப்போ whoever become the brother, sister and mother of Jesus Christ is called as brother here. That is what the word says. பாருங்க, இந்த சகோதரர் தான் வேதம் குறிக்கிறது மத்திய சுவிசேஷத்தில். ஸோ சகோதரர், இது சகோதரர், உறவினர், சொந்தக்காரர். என்ன சொந்தம்? அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, நானும் இயேசு கிறிஸ்துவை, நானும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். இதை ஒரு அவிவிசுவாசியால் புரிந்து கொள்ளவே முடியாது. பல முறை நான் பல இடங்களில் போய் சொல்லுகிற பொழுது நம்முடைய கிறிஸ்துவ நண்பர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் சொந்தக்காரங்க, இஸ் மை பிரதர். என்னையா நீ என்ன ஊர், அவர் என்ன ஒரு கதை தெரியாது எனக்கு. நீ எங்கேருந்து பிறந்த வளர்ந்து எனக்கு தெரியும், அவர் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்துருக்கா, நீ என்ன சகோதரன் சொல்றீ, அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவிவிசுவாசி. நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான் உங்களுக்கு. பாருங்க, நோ, not the place, not the heredity, not the family background, not the family name. It speaks about the brotherhood. The brotherhood here is spoken about the blood of Jesus Christ. தெளிவாய் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான். அவன் தான் எனக்கு தாயும் சகோதரன், அவன் தான் எனக்கு தாயும் சகோதரன். சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்று பாரு. ஆகவே இதை தெளிவுபடுத்துகிறார். இது எதனாலே வருகிறது? உறவு, நட்பு, நண்பன், சகோதரன், தாய், சகோதரி எல்லாம் அன்பினாலே வருகிறது. சகோதர அன்பு.
சகோதர அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பு, நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்கள் ஒருவர் அன்பு செய்யுங்கள். பார்த்தீங்களா? அன்பு தான் அடிப்படையான ஒரு காரியம், அன்பின் காரியம், அன்பை குறிக்கிற வார்த்தை. இந்த சகோதரர் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டவர், கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவர், கிறிஸ்துவின் அன்பினாய் அனுபவிக்கிறவர், கிறிஸ்துவின் அன்பினால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அந்த அன்பை தான் அவர் கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் அது கொடுக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் சகோதரராக இருக்கிறார். அவர்களெல்லாம் அவருக்கு சகோதரராக இருக்கிறார்கள். இந்த சகோதரத்துவம் இன்றைக்கு வந்திருக்கிறதா? இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளில் இருக்கிறதா? பல இடங்களில் நான் பார்ப்பேன். 30 வருடத்திற்கு முன்பாக நான் நற்செய்தி குழு நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இருந்து எனக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஐ எம் டாக்கிங் அபவுட் 1990 சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன என்று சொன்னால், எங்கு போனாலும் ஒரு பெரிய ஒரு 150 பேர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மக்கள் அவர்களுக்கு உலக பிரகாரமாக ஏற்பட்டிருக்கிற சொந்தங்கள், உறவுகள், ஊர், அவர்களுக்கு உள்ள அந்த அவர் சோகால் ஜாதி, மதம் அதெல்லாம் பார்த்துக்கினேன். இதில் வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்தவங்க அந்த ஒரு ஃபெலோஷிப்லேயே அவங்க இருப்பாங்க. தே வில் நாட் கம் டு தி கிரைஸ்ட் ஃபெலோஷிப், இந்த ஐக்கியத்துக்குள்ளே வருவது இல்லை. அதனால தான் இது வந்து ஐக்கியத்தின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஐக்கியம் என்றால் பரிசுத்தவான்களின் ஐக்கியம். ஸோ சகோதரர் ஷுட் ஹவ் பிகம் எ பரிசுத்தவானாய் மாறி இருக்கணும். அவன் பரிசுத்தவானாய் மாறாமல் பழைய பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தற்பெருமை, பெருமை, ஆணவம், அகங்காரம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தான் அப்படியே வாழ்ந்து கொண்டு நானே ஞானஸ்தானம் எடுத்து ஆனால் என் சபைக்கு வந்து 10 பந்தில் பங்கேற்று கொண்டு ஆனால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அங்கே பரிசுத்தம் வராததுனால அங்கே ஐக்கியம் வரல. ஐக்கியம் வராததுனால அங்கே சகோதர அன்பு இல்லை. அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறதே கிடையாது. எங்கே போனாலும் என்னது ஒன்றுது, என்னது ஒன்றுது, நீ வேற நான் வேற, இப்படி தான் பார்ப்பான். இதையே பேசிட்டு இருப்பாங்க. நாம் ஒரிஜினலாக ஒரு காலத்தில் இருந்தவங்க அதை உணர்ந்து நம்ம ஒரு வேளை நம்ம அந்த பழைய காலத்தை சொல்லியிருந்தா கூட நம்ம அதெல்லாம் மறந்து பரவனாக இருந்தால் கூட இப்போ இவன் 40-30 வருஷம் கழிச்சு சொல்லினே இருப்பான். அதே சொல்லிட்டு காரணம் என்னவென்றால் ஸ்டில் he has not attained the holiness. அந்த பழைய காரியத்தை விட்டு வெளில வரதே இல்லை. அதனால தான் அது நடக்கிறது. பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை குறித்து நான் இன்றைக்கு அதிகமாக பேசுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இந்த சகோதரத்துவம் தேவைப்படுகிறது. சகோதரர் என்று கூப்பிடுகிற யாரையும் பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அன்பை அவர்களாலே they are not able to understand what is that, what kind of love is that, புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நீ பிரதர் சொல்கிறீங்களா, பிரதரா சொல்லுங்க. இது நடந்தது ஒரு விஷயம். நான் என்னுடைய உறவினரை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் இருந்தார், இந்தியாவில் வேற ஒரு இடத்துல இருந்தார். அங்கே நான் போய் பார்க்குற பொழுது அங்கே அவர் எனக்குரிய அநேக கிறிஸ்துவர் அல்லாத மத்தியில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தொழில் செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டிருந்தார். அநேக அவருக்கு கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் தான் நண்பர்களாக இருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட போகும்பொழுது அந்த தம்பி என்னை பற்றி பார்க்கும்போது சொன்னார், இவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க கேட்டாங்க, அப்பா எப்படி அப்பா இருக்க முடியும்? நாங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. எனக்கு ஆண்டவர் பற்றி சொன்னவர் அவர் தான். ஆண்டவர் நான் தான், அவர் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக சொல்லுகிறேன். பாருங்கள், நிறைய கிறிஸ்துவர்கள், நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் நிறைய கில்லாடிகளாக இருக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கு many people are worried about second coming. They are not worried about the first coming. அதை வரத்தை பற்றி கூட பார்க்க அறிந்து கொள்ளதே கிடையாது. அப்போ அந்த சொன்னால் இவர் தான் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார். நான் இவர் வார்த்தையை கேட்டதான் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கையை மாறினது. நான் எவ்வளோ மோசமானவனாக இருந்தேன். இந்த தேவனுடைய பிள்ளையை மாற்றினார், ஆண்டவருக்குள்ள நடத்தினார். அதனால அவர் எனக்கு அப்பா அப்படின்னா அவங்க ஏற்றுக்க தயாராக. தம்பி, உன் வயசுன்னா அவர் வயசுன்னா பார்த்தாலே என்ன, உனக்கு அவருக்கு 10 வயசு கூட வித்தியாசம் தெரியல, உனக்கு அப்பான்னு சொல்கிற, வேறு யார்ட்டையும் சொல்லுப்பா, நான் கேட்க மாட்டோம் அதெல்லாம் இல்லை. மறுபடியும் சொல்கிறாரு, என்னை ஆண்டவருக்குள்ள நடத்தினார், ஆண்டவருடைய பிள்ளையை என்னை மாற்றினார், அவர் மூலியம் சத்தியத்தை. இந்த சத்தியத்தை அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது ஆண்டவரை அறியாத ஒருவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கான் என்று சொன்னால் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் வாட் அபவுட் எ பர்சன் who has been ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பந்தியில் பங்கேற்கிற ஒருத்தவங்க கூட இன்றைக்கி சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சகோதரத்துவம் எங்கே இருக்கிறது பாருங்கள். அப்போது ஒருமித்து வாசம் செய்தல் என்பது மிக மிக முக்கியம். இதை குறித்து நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்கிற பொழுது டெரிக் பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத ஆராய்ச்சியாளர், அவர் இந்திய தேசத்திலே பிறந்த வெளிநாட்டுக்காரர், பிரிட்டிஷ்காரர். அவர் பெங்களூரில் தான் பிறந்தார். நான் அவர் பிறந்த அவர் ஞானஸ்தானம் எடுத்த சபையில் கூட பார்த்துட்டு வந்தேன். அவருடைய ஞானஸ்தானம் பதிவு கூட பார்க்க வேண்டிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. டெரிக் பிரின்ஸுடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற பொழுது பாருங்கள்.
அவருடைய புத்தகத்தில் இருக்கிறார் அதாவது லிவிங் டுகெதர். டுவெல் டுகெதர் ஆங்கில வார்த்தைக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். ஒருமித்து வாசம் செய்தல் என்று சொன்னால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு 8 மணிக்கு ஆராதனைக்கு போயிட்டு 10 மணி வரைக்கும் அங்கே ஒன்றா இருந்து அப்படியே கை தூக்கி ஆராதனை பண்ணி சோத்திரம் பண்ணி அதில் எல்லாம் பாட்டு பாடி உணர்ச்சி வசப்பட்டு ஆவியில் நிறைஞ்சி பாடி அந்நிய பாஷெல்லாம் சொல்லி அவனுடைய வார்த்தையில் கேட்டுட்டு வந்துடுறதுனால வரக்கூடிய that is not dwelling together என்று சொன்னார். அதுதான் ஒருமித்து வாசம் செய்ய நினச்சிருக்காங்க நிறைய பேர். ஆவியில் நிறைஞ்சு ஜோகம் பண்ணுறோம், ஆவியில் நாங்கள் பாட்டு பாடுறோம், ஆவியில் துதிக்கிறோம், நீங்கள் ஆவியில் துதிக்கிறீங்க, அப்படியே பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்து சொல்லுவோம் 2 மணி நேரம். அப்புறம் போன பிற்பாடு பழைய வாழ்க்கை தான், பழைய நிலை, பழைய எப்படி கோபம் வருதோ, பழைய எப்படி எரிச்சல் வருதோ, பழைய பொறாமை எப்படி வருதோ அப்படியே. அது 2 மணி நேரம் தான் பரலோகம். ஓகே, சபை அதில் தான் ரொம்ப சந்தோஷம். அதுதான் லிவிங் டுகெதர், டுவெல்லிங் டுகெதர், சபையை ஒருமித்து வாசம் செய்கிறது என்று சொல்லி நினைக்கிறார். இல்லை, அந்த பிரதர் எழுதியிருக்கிறார், டெரிக் பிரின்ஸ் எழுதியிருக்கிறார் பாருங்க. ஒருமித்து வாசம் பண்ணுதல் என்பதற்கு அவருடைய விளக்கம் மிக அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அதை குறித்து நான் உங்களோட சொல்ல பிரியப்படுகிறேன். To dwell together is much more than merely coming together for an hour or two on Sunday morning. It means sharing life together. அதுதான் நாம் லிவிங் டுகெதர்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, that doesn't speak about the unity. It is where brotherhood dwell என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த யூனிட்டி, ஐக்கியம் தான் dwelling together, ஒருமித்து வாசம் செய்யணும்னு சொன்னால் அந்த ஐக்கியத்தை விளக்குகிறவர் சொல்றாரு பாருங்க. அங்கே கூடி ஆராதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நாம் வசிக்கிற இடத்துல நம்மோடு சுற்றிலும் வசிக்கக்கூடிய மக்கள், சில குடும்பங்கள், சில வீடுகள், நாம் வேலை செய்கிற இடத்துல நம்மோடு கூட வேலை செய்கிற சில சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய வாழ்க்கை பின்னணி, வசிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், ஆராதிக்கிற இடம், இப்படி நாம் பழகிற இடத்துல எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மக்களோடு கூட நாம் ஒருமித்து வாசம் செய்ய என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், we have to share our life together with them. அவர்களோடு நம்மளுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணணுமா? எப்படியா? in failures as well as in success, in the case of problems as well as in the case of victories, in the case of material blessings as well as in the case of spiritual blessings. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் தான் இந்த ஐக்கியம் சொல்லுகிறதா பாருங்க. ஐக்கியம் என்பது, ஸோ ஐக்கியம் என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறோம், தோல்வியை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம், ஆறுதல் செய்கிறோம், உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம். இப்படி பல காரியங்கள் நாம் செய்கிற பொழுது நாம் we are sharing our life together, that gives unity. அதுதான் யூனிட்டியை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஒருமித்து வாசம் செய்கிறது என்றால் இந்த நாட்களிலே COVID-19 குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிற நாட்களிலே அது பிரயோஜனப்படும். இப்போ எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். நிறைய பேர் அரசாங்கங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் வீட்டை விட்டு வெளியில் வராமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அப்படியே மிக பத்திரமா இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் மாத்திரம் தான் போய் பொருட்களை வாங்கிட்டு வராங்க, ஒருத்தர் மாத்திரம் இருக்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒருமித்து வாசம் செய்வதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு 10 பேரோ, ஒரு 10 குடும்பங்களோ, ஒரு 10 தெருவில் இருக்க மக்கள் மட்டும் அடைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களெல்லாம் சுற்றி திரிகிற பொழுது, அவர்கள் போய் தேவையில்லாத எல்லாம் சுற்றி வருகிற பொழுது பாருங்க, அவர்கள் அரசாங்க சட்டத்தை மீறுகிற பொழுது அவர்கள் மூலமாக அந்த வியாதி பரவி வந்து அப்பாவியாக இருக்கிற இந்த மக்களையும் சேதப்படுத்துகிறதை பார்க்க இட் இஸ் மல்டிப்ளைங் லைக் எனிதிங். அப்போது என்ன ஆகிறது பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேட் சொல்லக்கூடிய சமூக பரவல் வருகிறது. சமூக விலகலை கடைபிடிக்காமல் ஒருமித்து வாசம் செய்தல் என்று சொன்னால், நான் ஒதுங்கி நிற்கிறது, நான் தனிமைப்பட்டு அடங்கி இருக்கிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. ஸோ அந்த நன்மையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஐ எம் ஷேரிங் தட் குட்னஸ் வித் ஹிம். பார்த்தீங்களா, அந்த ஒரு மனநிலை நமக்கு என்னைக்கு வருகிறது பாருங்க இன்றைக்கு. ஆனால் கட்டுக்கு மீறி நாம் சட்டங்களை மீறி நடந்து இன்றைக்கு பரவுகிறோம். மைக்ரன்ஸ் மூலமாய் வருகிறது, இடம் விட்டு இடம்பெயர்வு மூலமாய் வருகிறது. அப்போது தொற்று வருகிறது, பரவுகிறது, அநேகருடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதில் அப்பாவியாக இருக்கிற வயதானவர்கள்லாம் தேவையெல்லாம் மடிந்து போகிறாங்க, கொஞ்ச நாள் வாழ வேண்டியவங்க சீக்கிரம் தொட்டு போய்டுறாங்க. ஸோ ஒருமித்து வாசம் செய்கிறவங்க
நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்ற, உண்மையிலே நான் அவர்களை எல்லாம் அன்பு செய்கிறேன், எனக்குள்ளே உண்மையிலே கிறிஸ்து அன்பு இருந்துச்சுன்னா நான் அடங்கி இருக்கணும், நான் தனித்து இருக்கணும், நான் என்னுடைய தனிமை மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கணும், அவர்களை வியாதி எல்லாம் சுகமாக நடத்தணும் என்ற அந்த காரியத்தை புரிந்து வாழ்கிறதுல இருக்கிறது. ஆனால் இப்படி நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்துவ அன்பு அதுதான் இன்றைக்கு. நம்முடைய ஆலயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது, நம்மளால ஆராதனை பண்ண முடியல, நம்ம அரசாங்க கட்டளையின்படி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. அப்போ ஒருமித்து என்று சொன்னால், இப்படிப்பட்ட கஷ்டங்களிலே நஷ்டங்களிலே நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுதல் தான் ஒருமித்து வாழுதல். வாழ்க்கையில் ஒரு ஒரு தொற்று வியாதியில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்க்கிறோம், ஒரு பஞ்சம் வருகிறது, நாம் நமக்கு இருக்கிற வசதிகளை ஷேர் பண்ணி வாழ்கிறோமா, எல்லாருக்கும் கொடுக்குறோமா? அதுதான் உண்மையான ஒருமித்து வாசம் செய்தல். அதுதான் நன்மையும் இன்பவுமாக இருக்கிறது. பாருங்கள், என்னுடைய அன்பை மாத்திரமல்ல, என்னுடைய ஐஸ்வர்யத்தை, எனக்கு உள்ள ஆசீர்வாதங்களை, எனக்குள்ள நன்மைகளை, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய திறமைகளை, எனக்கு இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற திறமைகளை நான் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வது. ஸோ ஷேரிங் ஆஃப் நாட் ஓன்லி ஃபெயிலியர்ஸ் பட் ஆல்சோ சக்ஸஸ், ஷேரிங் ஆஃப் நாட் ஓன்லி ப்ராப்ளம்ஸ் பட் ஆல்சோ விக்டரிஸ், ஷேரிங் ஆஃப் நாட் ஓன்லி மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் பட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். அதுதான் சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது. ஸோ இந்த ஒருமித்து வாசம் செய்கிறதுல வரக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா, மிகுந்த நன்மைகளும் மிகுந்த ஆசீர்வாதங்களும் வருகிறது என்று பார்க்கிறோம். ஸோ வாழ்க்கையிலே மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான். அவன் பெற்றுக்கொள்ளும் நன்மை தான் கடைசியில் வருகிறது, ஆசீர்வாதம், ஜீவன் நல்லா வருகிறது. பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த முதல் பகுதியில் நாம் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்துருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரப்போகும் நாட்களில் இன்னும் இந்த 133ஆம் சங்கீதத்தில் 2வது பகுதியை நாம் பார்க்கலாம். ஸோ முதல் வசனத்தை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஒருமித்து நாம் வாசம் செய்கிற பொழுது, யார் என் சகோதரன், யார் என் சகோதரி, யார் என் தாய், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யணும்னு எல்லாம் வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த சகோதர அன்பிலே வந்து, நான் உனக்கு மன்னித்தது போல நீ மன்னி, நான் உனக்கு அன்பு செய்வோம் நீ அன்பு செய், நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது போல உனக்குள்ள நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு நன்மை செய், உனக்கு நன்மை செய்ய அறிந்தனும் செய்யாமல் போனால் பாவம் என்ற சத்தியத்தை புரிந்து பகிர்ந்து நம்முடைய அன்பையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும், அதே நேரத்தில் மற்றவருடைய துக்கங்களையும் கஷ்டங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த வாழ்க்கையில நன்மைகளும் சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, 133ஆம் சங்கீதத்தை குறித்து காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். 1வது வசனத்தை மாத்திரம் தியானித்திருக்கிறோம். ஒருமித்து வாசம் செய்வதனால் வரக்கூடிய நன்மைகளை நாங்கள் இந்த நாட்டில் பெற்றுக்கொள்ளும்படி ஒருவர் உண்மையான அன்புள்ளவர்களாக நாங்கள் வாழ உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய கிருபையால் நிரப்ப வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு கட்டுப்பட்டவர்களாய் மற்றவர்களுடைய வாழ்க்கை நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாறுபடி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடலாம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார்.